தடைகளை விடைகளாக மாற்றும் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசிக்குன்னு ஒரு பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்ச தத்துவம் இருக்குங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி. எங்கள் குருநாதர்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது சித்தர்கள் எப்படி அருளிருக்காங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த டிசிஷன் இப்படி எடுத்தால் பர்ஃபெக்டாக ஜெயிச்சிருக்கும், இந்த டிசிஷன் இப்படி மாட்டிக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல போகிற இன்சிடென்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து தான் போகும். நீங்களே பாருங்களேன், ஜெயிச்சும் போது இந்த மாதிரி தான் எடுத்திருப்பீங்க, மிஸ்டேக் பண்ணும்போது இதுதான் எடுத்திருப்பீங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரைட், நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த தனுசு ராசினாலே ஒரு ஆசிரியர் மனப்பக்குவம். இவங்க மனநிலைமையை பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரியும் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறது, ஒரு கதைகள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல சிறந்தவங்க இவங்க சொல்லுக்கு பல பேர் கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்குங்க. இந்த ராசிக்காரங்க முதல்ல கோவப்பட்டு ரிலேஷன்ஷிப்பை நிறைய இருந்திருக்கும். முதல்ல இவங்க நம்பி எல்லாரும் வருவாங்க, கோவப்பட்டு தான் பேச்சுட்ரும். அப்போ வருகின்ற உறவை மெயின்டைன் பண்ணுவதற்கு கோவத்தை தவிர்க்க வேண்டும். சொல்லும் வார்த்தைகள் எப்போ சாந்தமாக சொன்னால் பல உறவுகள் நீடிச்சிடும். இந்த ராசிக்கு பொருளாதாரம், சொத்து பத்து எல்லாமே வரும். கோவப்பட்டு வேண்டான்னு சொல்லி பல சொத்துக்கள் இழந்துருங்க. அதாவது ஒரு பேச வேண்டிய இடத்துல பேசாமல் விட்டுரும், பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ண. அப்போ இந்த ஒரு டிசிஷனில் பர்ஃபெக்டாக யோசிச்சு டிசிஷன் எடுங்க. தெரியலனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு கூட பேசுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுது, இங்கே தான் குரு நீச்சம் அடையுது. அப்போ கோவம் அதிகம் இருக்கும்போது பணம் லாஸ். அப்போ இந்த பேலன்ஸை கோவப்பட்டு நீங்கள் எப்போ கோவம் படுறீங்களோ அங்கே உங்கள் தன்மை இழக்கும் ராசி தாங்க. குரு அங்கே நீச்சமாக இருதே, 4ஆம் அதிபதி சொத்து போயிடுது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கணும். இவங்க பார்த்திங்கன்னா குறிப்பாக 30 வயசுக்கு மேலே நிறைய பேரும் புகழ் அடைச்சிடும். 30 வயசுக்கு மேலே ஆயிரும். 30 வயசுக்கு மேலே அவ்வளோ என்ன, இவங்களுக்கு 30 வயசு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. சிறு வயதில் நிறைய பெரிய லெவல் டெவலப் ஆயிடுவாங்க. அது அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிப்பாங்க. 30 வயசுக்கு மேலே 30 வயதுக்கு மேல் ஒரு துறையில் மாற்றம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அப்படியே ஒரு நிறைய பேர் மாற்றிட்டாங்க. மாறினதுக்கப்புறம் டெவலப் ஆவாங்க. அப்போ உங்கள் செய்யும் தொழிலில் 30 வயசுக்கு மேலேயும் ஒரு டெவலப்மெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஃபீல்டு மாற்றணுமா, இல்லை வீடு ஊர் ஏதாவது மாற்றணுமான்னு கொஞ்சம் டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம். அந்த ஏதோ ஒரு மாற்றம், இடமாற்றம், தொழில் ரீதியான மாற்றத்துக்கு பின் வளர்ச்சி உண்டு. இவங்களுக்கு இந்த கமிஷன் வகையில் வருமானம், சீட்டு சம்மந்தப்பட்டதில் ப்ராஃபிட் இருக்கும், சின்ன சின்ன தொகைகள் வருகிற கமிஷன் இதெல்லாம் வரும். இது வேண்டான்னு சொல்லாதீங்க இந்த ராசிக்கு. ஏன்னா உங்களுக்கு வருகின்ற அம்சமே கமிஷனு, டாக்குமெண்ட்டு, சீட்டு சம்மந்தப்பட்டது. சிறு சேமிப்பு மூலம் தான் பணமே நிற்கும். பெரும் தொகையாக எப்பவுமே உங்களுக்கு சேர்த்தனா ரொம்ப கம்மி, மைனாக ரொம்ப சேர்த்த முடியாது. அப்போ சிறுக சேர்த்து தான் ஜெயிக்கும். கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம், அப்புறம் சமாளிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சூட்சமம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வருமானம் வரும்பொழுதே ஒரு அசட்டாகவோ ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டுக்கணும், இல்லை ஒரு நகையாக வாங்கி வச்சுக்கணும். இதுக்கு நகைங்கிறது கூட செகண்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி வாங்கிக்கணும். ஏன்னா நகையை அதிகமாக அடகு வைக்கிறதே தனுசு ராசிக்காரங்க தான். இது கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதிக நகை வாங்காமல் விட்டது, மிஸ் பண்ணது இதுதான். ரேட்டு கூடி போச்சு, வாங்கலான்னு போய் ரேட்டு கூடி போச்சுன்னு வருத்தப்பட்டது இவங்க தான். நகையை அடகு வச்சுருக்கோம், மீட்காமல் இருக்கோம், மாட்டினது இவங்க தான். எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் நகையை அவனை தொலைச்சேன்னு சொன்னது இவங்க தான். ஆனால் நகை சம்மந்தப்பட்டதில் ஒரு சிறு இது இருக்குது. உங்களுக்கு வீடு, சொத்து ஒன்று நீர்நிலையான பாங்கான அமையும், நல்ல வீடாக அமையும். ஒரு கோயில் அருகில், ஒரு ஸ்கூல் அருகில் லட்சுமி கடாட்சமான வீடாக அமையும். நிறைய பேர்த்துக்கு மற்றவன் உதவியின் மூலம் வீடு அமையுங்க. மற்றவங்க உதவினா ஒரு சிலர் பண ரீதியாக இருக்கலாம், நிறைய கவர்மெண்ட் கோட்டஸில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணம் பூர்வீக ரீதியாக பணம் வந்தது, அந்த பணத்தை வச்சு வாங்கினேன், என் பையன் பணம் கொடுத்தான் அதை வச்சு வாங்கினேன், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன், அதில் ப்ராஃபிட் வந்து அதை வச்சு வாங்கினேன். அப்போ மற்றவங்களோட பெரும் பணம் உங்களுக்கு சொத்தை உருவாக்க ஆதாயமாக இருக்கும். மொதல் சொத்து மட்டும்தான் இருக்கும், மற்றெல்லாம் டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். ஒரு சொத்துக்கு அப்புறம் அடுத்தெல்லாம் டக்குன்னு அமையுங்க. இது அடிக்கடி மாற்றிடுவாங்க. இந்த வீட்டை விட்டு அந்த வீடு, அந்த வீட்டை விட்டு இந்த வீடு நிறைய மாற்றிடுவாங்க. இவங்களுக்கு வேலை செய்கிற போகும்போது ஒரு நிரந்தர வேலையாக இருக்கும். சாதாரணமாக உள்ள என்ட்ராவாங்க. இவங்க என்ட்ரியே சாதாரணமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னால், டீ வாங்கி குடிக்கிற பையன் மாதிரியே போய் முதலாளியான அப்படி இருக்கும். அந்த மாதிரி சாதாரணமாக போவாங்க. பார்க்குறவன் அப்படியே போக அப்படியே அத்தனையும் கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் இவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் வந்துடும். தனுசுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் இருக்குமான்னு நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க. இவங்களுக்கு
பொதுவாகவே டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது நிறைய, குறிப்பாக நிறைய லக்ன ரீதியாக பார்க்கணும். டெக்ஸ்டைல் சம்மந்தம், பெண்கள் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் செக்டாரு, கம்ப்யூட்டேஷனல் சம்மந்தப்பட்ட யூஸ் பண்ணி பார்க்குறது, அப்புறம் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடியது, டாக்குமெண்டேஷன், புத்தகங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு வருத்தம் ஏதோ ஒரு வகையில் இருந்துருது. ஒரு சிலர் மிஸ்கரேஜ்னு வருத்தப்படுறாங்க. இல்லை குழந்தை கேட்கவே மாட்டேங்கிறான், பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தங்கினா, வெளிநாடு போயிட்டான், எங்கள் கூட இல்லை, கவனிக்கலை, இப்படி குழந்தை பற்றி ஒரு சிறு வருத்தம் இந்த ராசிக்கு வந்துடுது. இது இந்த ராசியோட அம்சங்க. அதை கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். குழந்தை உங்கள் கூட இருக்கிற அம்சம் குறைவு. ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், அங்கே குரு நீச்சம் இல்லையா. அப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு தனுசு ராசி வந்தாலே மிஸ்கரேஜ் ஆச்சா, குழந்தை தத்து கொடுத்து எடுக்க வேண்டியது வருது, அதெல்லாம் பார்க்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டது பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் வரன் பார்க்கும்போது ஒரு வரன் ஓகே, ஒரு ஆணுக்கு ஜாதகத்தில் வரன் ஓகேன்னு சொன்னோன்னா பொன் வீட்டில் அதே மாதிரி இன்னொரு வரன், ரெண்டும் ஒரே மாதிரி வரும். இந்த ஜாதகமாக சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு சில லவ் மேரேஜ்னார். அப்போ கேட்டேன், சார் நான் சார் 2 லவ்வா, ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியராக 2வது லவ்வான்னு கேட்டேன். சார் இதெல்லாம் சொல்லாதீங்க, வீட்டில் கெட்டுற போகிறாங்கன்னாரு. இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் 2 ஒன்றா தான் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது அந்த ஜாதகத்தோட தத்துவமாக இருக்கும். ஏன்னா ஒரு திருமணம் பார்க்கும் பொழுது இன்னொரு வரன் அமையும். அப்போ இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கும். பொதுவாக கூட்டு சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்கு இன்னொரு பாருங்கள் சிறப்பம்சம், தனுசு ராசியோட லைஃப் பார்ட்னர் திருமணத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே இது நடக்குது. இதே ஒரு ஆண் இருக்கிற ஒரு மனைவியும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, வீட்டிலேயே வச்சு ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக போகிறது. இதே ஒரு பெண் தனுசு ராசியாக இருந்தால் அவங்க ஆண் நல்ல வேலையில் நல்ல வருமானம் இருக்கும், டக்குன்னு விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. பட் மற்ற ஜாதக கட்டங்கள்லாம் பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கணும். இது சொல்கிறது ராசியோட அம்சம். இவங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும், சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இதெல்லாம் ஆதாயம் உண்டு. கோயில் குளத்துக்கு சிவன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் நல்லாயிருக்கு. இவங்க அடிக்கடி கோயிலுக்கு போய் வேண்டுதல், இவங்களுக்குன்னு ஒரு விரதம் இருத்தல் கோயில் சம்மந்தப்பட்டு வச்சுக்கணும். கேட்டால் சொல்லுவாங்க, கிருத்திகைக்கு இருக்கேன், முருகனுக்கு இருக்கேன், ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு விரதம் இருக்கிறது நல்லதுங்க கோயிலுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு நீச்சமாகுது இல்லையா. இப்போ ஏதோ ஒரு விரதம் இருக்குது, மௌன விரதம், ஏதோ ஒரு விரதம் இருந்துக்கங்க. செவ்வாய்க்கு இருக்கலாம், சிவனுக்கு இருக்கலாம், இல்லை ஒரு பெருமாளுக்கு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட, நான் சொல்லுவேன் ஒரு சில புரட்டாசிக்கு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக உணவுக்கும் கடவுளுக்கும் 2 லிங்க் பண்ணிக்கணும். அப்படி எதுவுமே பண்ண முடியாத ஹெல்த் பேராமீட்டர் இருக்குதுன்னா உணவு தானம் பண்ணிக்கங்க. உணவு தானம், நன்கொடை, இதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் இந்த ராசி என்னென்னா ஒரே நேரத்தில் 2 வேலை ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் 2 கடை, 2 வேலை, 2 தான் இருக்கும். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்ல லாபமாக இருக்கும். கிளைண்ட்டை ஈஸியாக கவரக்கூடிய ட்ரிக்ஸ் இவங்களுக்கு தெரியும். லாபங்கள் இயற்கையாகவே அமையக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. வேலையாட்கள் கரெக்டாக அமைஞ்சால் ஜெயிச்சிடும். ஏன்னா இவங்க இவங்க வேலை பார்க்க முடியாது. வேலையாட்களை போட்டு தான் டெவலப் ஆகக்கூடியது. வேலையாட்களை இன்வால்வ் ஆகாமல் இவங்க ஜெயிக்க முடியாது. இவங்க கீழே செய்யும் வேலையாட்கள் கரெக்டான வேலையாட்கள் தேர்ந்தெடுக்கணும். இவங்க மைண்ட் செட்டுக்கு, இவங்களோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி இதாக இருக்கணும். ஆக நிச்சயமாக ஜெயிச்சிடும். பொதுவாக தூக்கங்கிற பார்த்திங்களா, தூக்கத்தில் நிறைய சிந்திக்கிறது இந்த தனுசு தாங்க. தூங்கும்போது பார்த்திங்கன்னா 12 ஆக்கிட்டு நிறைய சிந்திச்சுட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். அது நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட்டு. இந்த தூக்கம் சம்மந்தப்பட்டு எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கும். பொதுவாகவே இந்த தூக்கத்தையும் உடம்பையும் கவனிச்சிக்க வேண்டியது. உடம்பு சம்மந்தப்பட்ட சுகர் சம்மந்தப்பட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். சுகர் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்டது, பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, கண்ணாடி போடுற அம்சம் வந்துடும். நிறைய கண்ணாடி போடுறது, பல்லு தொந்தரலாம் வந்துடுது. இதெல்லாம் சின்னதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இவங்களுக்கு வியாதின்னு வந்தாலே பொதுவாகவே சரி பண்ணிக்கணும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு வியாதியை தள்ளி போடும். அதான் பிரச்சனை. அப்புறம் பார்த்துக்கலான்னு. இது ஒரு சில தைராய்டு வந்து டேப்லெட் மிஸ் ஆகி ரொம்ப உடம்பு வந்துருச்சுன்னாங்க. ஏன்னா இதை வியாதியை தள்ளி போடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு பார்த்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மெடிசன் தான் செட் ஆகும். ஆயுர்வேதமா, சித்தா, இல்லை இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி, இது மாதிரி ஏதோ ஒன்று செட் ஆகும். அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. ராசி தத்துவம் நிறையா இருக்குங்க. டிசிஷன் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இதே மாணவர்களுக்கு முக்கியமாக, மாணவர்களுக்கு நிறைய பேர் வெளியூர் மாநிலம் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிப்பில் பெஸ்ட்டாக இருக்கும். படிப்பு இந்த ராசி படித்தா ஜெயிச்சிடும். ராசியோட தத்துவமே அதான். படித்து சம்மந்தப்பட்டதிலே போக அதிக வாய்ப்பு உண்டு. 30 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக அதை ஒன்று பார்த்து சூஸ் பண்ணணும். சரி,
புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.